மைக் எனக்கு புதுசு இல்லை, ஏன்னா நான் டெய்லி மைக்கில் பேசுகிறேன். என்னை ஒரு தமிழ் திரைப்படத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள்லாம் அங்கீகரித்து நேத்தியோட 2 வருஷம் ஆயிருக்கு. ஏன்னா லக்கி மேன் ரிலீஸ் ஆனது September 1st, 2023. ஸோ இன்றைக்கி திருப்பி 2 வருஷம் கழித்து குமார சம்பவம் அப்படின்ற இந்த படத்துக்காக நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஃபஸ்ட்டு பானிபூரிக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவு ஒரு சின்ன ஒரு வெப் சீரிஸ் தான், அது ஷார்ட் ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. பட் அது என்னமோ படம் மாதிரி எவ்வளோ பேர் ரிவ்யூஸ் எழுதுனீங்க. அதே மாதிரி தான் லக்கி மேனுக்கு நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ். என்றைக்காவது லைஃப்பில் நம்ம தோற்றுட்டோமோ, நம்ம டவுன் ஆகிட்டோமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங் இருந்ததுன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணீங்க. நீங்கள் கொடுத்த அத்தனை விமர்சனங்களையும் என்கிட்ட தொகுப்பாக நான் வச்சுருக்கேன். அதை நான் படிக்கும்போது என்னால் திருப்பி முடியும்னு நான் நம்புறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். ஸோ ஊக்கம் கொடுத்த ஊடகத்துக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். அடுத்தது தேங்கிங் லிஸ்ட் ரொம்ப பெருசு. பட் நான் என்னென்னா ரொம்ப எமோஷ்னலாக சாஃப்ட் ஸ்டோரிலாம் நான் சொல்ல போகிறதில்ல. பட் நான் கொண்டாடி இந்த நிகழ்ச்சியை முடிச்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாட்டத்தின் முதல் பகுதியை இப்போ பண்ண போகிறோம். அந்த கொண்டாட்டம் எனக்கான கொண்டாட்டம் இல்லை, கிட்டத்தட்ட நம்மளோடவே பல வருடங்களாக ஓடி ஆடி அட்டகாசம் பண்ணி எல்லா இடத்துலையும் எல்லாருக்குமே தன்னை பிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் 30 வருஷம் வேலை பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவரை கொண்டாடாமல் யாரை கொண்டாடுறது? 30 வருடங்கள், 575 திரைப்படங்கள், அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கும் பிஆர்ஓ அப்படின்னா ஃபஸ்ட்டு ஞாபகம் வர முதல் பேர் நிகில் முருகன். ஸோ இந்த படத்துக்கு அவர் பிஆர்ஓவாக இருக்கிறது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அண்ட் வி வாண்ட் டு டூ சம் ஆனர்ஸ் ஃபார் ஹிம். அதனால் கணேஷ் சார் ப்ளீஸ். வாங்க. தேங்க்யூ நிக்கில்னா. நிக்கில்னா அந்த டப்பாவில் பொண்ணு வச்ச இடத்துல பூவை வைக்கல, பொண்ணையே தான் வச்சுருக்கோம். வீட்டுக்கு போய் பிரித்து பார்க்கவும். ஓகே. அண்ட் குமார சம்பவம். இந்த குமார சம்பவம்னா என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது. கேள்விகளுக்கான ஒரே விட என்னென்னா, குமரனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் தான் இந்த படம். ஸோ அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். படம் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். அண்ட் இந்த மேடையில் இருக்கிற எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். பட் ப்ராபப்ளி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யார்கிட்ட ஆரம்பிக்கணும் அப்படின்னா, எல்லோரும் கடைசியாக ப்ரொடியூசரை பற்றி பேசுவாங்க. நான் ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொடியூசர் பற்றி பேசிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா குமரன் மூலமாக தான் எனக்கு கணேஷ் சார்லாம் அறிமுகம். ஒரு கதையை சொல்லும்போது ஒரு 2-3 பேர் சேர்ந்து கதை கேட்குறேன். இது ஜென்ரலாக நடக்கிற ப்ராசஸ் தான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உடனே அந்த கதை டேக் ஆஃப் ஆகுது, உடனே ஓகே ஆகுது, அண்ட் கடகடன்னு ப்ராஜெக்ட் நகர்ந்து போகுது. அண்ட் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வேகமாக போகுது. அப்படின்னும்போது கணேஷருடைய ஒரு முடிவோடைய ஒரு வலிமை என்ன அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட்டு அப்போ தான் புரிஞ்சிச்சு. அப்போ என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்வல் ட்ரைனிங்னு ஒன்று இருக்கும். அதாவது 10 நிமிஷம் ஓடுவாங்க, 3 நிமிஷம் நடப்பாங்க, 1 நிமிஷம் தவழுவாங்க, திருப்பி ஓடுவாங்க, அந்த மாதிரி. ஸோ எங்கள் ப்ராஜெக்ட் இன்டர்வல் ட்ரைனிங் மாதிரியே நடந்தது. திடீர்னு 10 நாள் பேய் மாதிரி வேகமாக வரும், திடீர்னு பார்த்தா சவுண்டே இருக்காது. இப்படிலாம் நடந்துக்கிட்டே இருக்கு. நான் என்னடா இது நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் திடீர்னு நிற்குது, ஏன் இப்படி இருக்குது? இந்த மாதிரி எல்லா டைரக்டருக்கும் இருக்கிற ஒரு சின்ன கலக்கம் இருக்கும். ஏன்னா டைரக்ஷன்றது ஒரு பெரிய ஃப்ளோ. அந்த ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா அதில் எத்தனை விஷயங்களை நம்மளால் திருப்பி கொண்டு வர முடியும்னு தெரியாதுன்றதை நான் ரொம்ப தீர்மானமாக நம்புகிறேன். அப்புறம் பார்த்தா ரொம்ப தள்ளி போடுறாங்களே அப்படின்னு ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, தள்ளி போடலான்ற டெசிஷனையே தள்ளி போடுறாங்களே, அந்த லெவலுக்கு இவங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு இருந்தது. அப்புறம் ஒரு விஷயம் என்னோடய கிரிக்கெட் கோச் ரமேஷ் சார் ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் அது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆச்சு. என்னென்னா, கணேஷ் சார் இயல்பிலேயே இடது கை பழக்கம் இருக்கிற ஒரு மனிதர். ஸோ இந்த இடது கை பழக்கம் இருக்கிறவங்க என்னென்னா, அவங்களுடைய அப்ரோச்சே மெத்தாடிக்கலாக இருக்கும். அது நமக்கு ஸ்லோவாக தெரியும். ஆனால் அவங்க ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா உலகமே எதிர்த்து நின்றாலும் அதை பேக் பண்ணுவாங்க, அதில் நிற்பாங்க உறுதியாக அப்படின்னு.
ஸோ கணேஷ் சார் உறுதியாக நின்றதுனால மட்டும்தான் இந்த மேடையில் நான் உறுதியாக நின்று பேச முடியுது. ஸோ தேங்க்யூ கணேஷ் சார், நீங்கள் இல்லைன்னா திஸ் இஸ் நாட் பாசிபிள். அண்டு நான் ஒரு தடவையும் இந்த வானிலை பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு வெதர்மேன் சொல்லுவார், நுங்கம்பாக்கம்ல இவ்வளோ மழை, மீனம்பாக்கம்ல இவ்வளோ, எப்போ பார்த்து நுங்கம்பாக்கத்தில் நிறைய மழை பெஞ்சதே நான் ஃபீல் பண்ணுறேன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் கணேஷ் சார் தான். அவ்வளோ நல்லவரை சத்தியமாக சினிமாவில் கூட காட்ட முடியாது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நடந்த டைமில் இப்போ வரைக்கும் யாருக்கும் ஒரு பேமெண்ட் பெண்டிங் அப்படின்றது இல்லை. எல்லாருக்கும் நேரத்துக்கு அவங்களுக்கான சம்பளம், அவங்களுடைய திறமைக்கும் தகுதிக்கும் வாய்ந்த சம்பளம், யார்கிட்டையும் பார்கெயின் கூட பண்ணாமல் அவங்க கேட்குற சம்பளத்தை கொடுக்குற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான முதலாளி. நான் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு டேரக்டராக நான் இந்த படத்தில் ஜெயிச்சேன்னா எனக்கு இன்னொரு படம் கிடைக்கலாம், இன்னும் 2 படம் கிடைக்கலாம். ஆனால் ஒரு ப்ரொடியூசராக என் ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நான் ஏன் ஆசைப்பட்றேன்னா, அவர் ஜெயிச்சா என்ன மாதிரி ஒரு 3லேருந்து 4 டேரக்டருக்கு லைஃப் கிடைக்கும். ஐ ஆம் வெரி ஷுர். அந்த அளவுக்கு ஹீஸ் அவ்வளோ பேஷன் இருக்குது அவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறதுல. எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அண்ட் இன்றைக்கி குமரன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்படின்னு பேசினார் தெரியுமா. நிஜமாகவே அண்ணன் மாதிரின்லாம் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லியிருக்கலாம் குமரன் என்னை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி தான் அவர் வந்து குமரனை பார்க்குறாருன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது யாருன்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து முதல் முயற்சியாக இதுலேருந்து பாட்டிலேருந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ அச்சு தான் ஆரம்பித்தான். அச்சு கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப அலாதியான அனுபவம். பேசிக்காக அச்சு மாதிரி ஒரு கம்போசர் வந்து ரொம்ப ரொம்ப ரேர். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஏன்னா இன்றைக்கி தமிழ் சினிமா எந்த கட்டத்துக்கு போயிருக்குன்னா, ஒரு படம் கூட வராத ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 படம் கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஆனால் பின்னோக்கி போய் பார்த்து நல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒரு கம்போசரை மேலே கொண்டு வருவோமேன்ட்டு சொல்லிவிட்டு ஏதாவது ஒரு டைரக்டர், ஏதாவது ஒரு ப்ரொடியூசர் யோசிச்சாங்கன்னா அச்சு மாதிரி நிறைய பேரை நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விடியாத இரவு பாட்டு எதுக்காக பண்ணோன்றதை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையிலேயே என் தாத்தா பாட்டி காலத்தில் மயக்கமாக கலக்கமாக இருந்தது. என்னுடைய அப்பா அம்மா ப்ராபப்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்த காலத்தில் வந்து யாராவது டவுனாக இருந்தால் ஒவ்வொரு பூக்களுமேனு ஒரு பாட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய 2K கிட்ஸுக்கு என்றைக்காவது அவன் டவுன் ஆவான்ல, அப்போது அவன் லைஃப்பில் திருப்பி அவன் மேலே வரணுன்னா நம்ம ஒரு பாட்டு பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதுதான் விடியாத இரவு பாட்டில் வி ட்ரைட். அது என்னுடைய ஞானகுரு ஞான தகப்பன் கண்ணதாசனுக்காக இந்த பாட்டை ஒருவேளை அவர் எழுதினா எப்படி எழுதுவார் அப்படின்னு நினச்சி நான் எழுதின பாட்டு அது. இந்த படத்தில் 6 பாட்டு பண்ணோம். இந்த 6 பாட்டுமே ஒரு பாட்டு வந்து பாரதியாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு நாமுத்துக்குமாருக்கு டெடிகேட் பண்ணோம், ஒரு பாட்டு வைரமுத்து சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு வாலி சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு கண்ணதாசன் சாருக்கு பண்ணோம், ஒரு பாட்டு இப்போ இருக்கிற அசல் கோளார் பால் டப்பா மாதிரி நம்மளாலையும் எழுத முடியாதுன்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுவும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது மிஸ்டர் ஆனந்த். நீங்கள் சொன்னீங்க. எனக்கு என்னென்னா, இந்த படத்தில் நான் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு வாய்ப்போட அருமை தெரியும். எனக்கு கொடுத்த வாய்ப்புகள், நிராகரிக்கப்பட்ட வாய்ப்புகள்லாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும். நான் ஒரு வேளை தப்பாக எழுதினேன்னா வேறு யாராவது யோசிக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஐடியா. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட கதைக்கான பாடல்களை என்னால் எழுத முடியும் அப்படின்னு நான் நம்பினா நான் எழுதினேன். பட் எல்லா படத்துலையும் நான் அதை பண்ணுவேனான்னு கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் ஐ வாண்ட் டு கொலாபரேட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். குமார சம்பவம் ஹேஸ் டு பி ஸ்பெஷல் ஃபார் மீ. இந்த படத்துடைய அத்தனை லிட்ரேச்சர், எனி திங் தட் யூ சி, ரைட்டிங்லேருந்து ஆரம்பித்து பாட்டுலேருந்து ஆரம்பித்து எவ்ரி திங், எழுத்துன்னு நீங்கள் எதை கேட்டாலோ பார்த்தாலோ இது அத்தனையும் நான் ஓன் பண்ணணும்னு நினச்சேன். இது ஒரு பேராசைன்னு கூட சொல்லலாம். பட் அந்த பேராசைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அடுத்த பேராசை இருக்குது. என்னென்னா, ஆடியன்ஸ் டிசர்வ் ஃபென்டாஸ்டிக் என்டர்டெயின்மெண்ட். அந்த ஆடியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை இது வரைக்கும் யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை கொடுத்து அவ்வளோ வேலை நான் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்லிப்பேன். இதை நான் சொல்லும்போது வித் அ லாட் ஆஃப் ஹம்பிள்னஸ் ஒன்லி ஐம் டெல்லிங். ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தேட்டருக்கு வரும்போது, எங்கேயாவது ஒரு மாலுக்கு வந்து பார்க்கும்போது குழந்தைங்களோட வர நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து எந்த படத்துக்கு போகிறதுனே தெரில. யூஏ இருக்குது, போகலாமா வேணாமா, ஐயோ இது ஏவாக இருக்குது, இதுங்க போகவே வேணாம், இது பயங்கர ஆக்ஷன் படமாக இருக்கும், குழந்தைங்களை கூப்பிட்டு போனோம். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா எப்பயுமே குழப்பத்தில் இருக்காங்க. அந்த அப்பா அம்மாக்கள்லாம் கவலையப்படாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற நண்டு சிண்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு கண்டிப்பாக செப்டம்பர் 12 நீங்கள் தேட்டருக்கு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. குடும்பமாக இந்த மாதிரி ஒரு படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு யூ ஹவ் டன் சம்திங். ஸோ அச்சுக்கு அப்புறம் அடுத்தது என்னுடைய டிஓபி ஜெகதீஷ் அண்ட் வாசு. இவங்க 2 பேரும் வந்து எப்படின்னா, எங்கள் ப்ராஜெக்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலி எம்பவர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நான் ஜெகதீஷை ஜக்கின்னு கூப்பிடுவேன், வாசுவை வாசுதேவ்னு கூப்பிடுவேன். ஸோ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஜக்கி வாசுதேவ் அப்படின்னு ஒரு பேர் வரும். அவரும் ஒரு பெரிய சத்குரு. ஸோ அவரோட பிளெஸிங் எப்படியோ கூடவே சுற்றிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. சத்தியமாக சொல்கிறேன், அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன திட்டினாங்கன்றது எனக்கு தெரியும்.
என் எதிர்க்க எதையுமே காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் சொன்ன எல்லாத்தையும் பண்ணாங்க, சொன்னதுக்கு மேலேயும் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் நன்றி கைமாறலாம் நான் எதுவுமே சம்பளம் கொடுத்தோம், அது எல்லாருமே கொடுக்குறது தான். பட் அதுக்கு மீறி நான் என்ன கொடுக்க முடியும்னு தெரியல. பட் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் தெம் சம் ஷோரீல். ஸோ இந்த மாதிரி 2 திறமையாளர்களெல்லாம் யூஸ் பண்ணணும் இண்டஸ்ட்ரி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஜெகதீஷ் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். உடனே அவன் தன்னை பெரிய ஆள்னு நினச்சிப்பான், அதெல்லாம் கிடையாது. லாங் ஹேர் வளர்க்குறதுல எனக்கு அவன் ஒரு இன்ஸ்பிரேஷன், அவ்வளோதான். அவனை பார்த்து தான் நான் வளர்க்க ஆரம்பித்தேன். நீ ரொம்ப பெருசாக ஆடாது, ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்னென்னா அடுத்தது வந்து வாசு ஒரு வித்தியாசமான கேரக்டர். படம் முடிஞ்சு ரொம்ப நாள் அப்படி போயிட்டுருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே வாசுக்கு ஃபோன் பண்ணி, டேய் என்ன நடக்குதுன்னு கேட்டியாடா? இல்லை சார், நீங்களே சங்கடமாக இருப்பீங்க, நான் எதுக்கு சார் பேசி உங்களை இன்னும் சங்கடப்படுத்தணும். அதான் அவனே முடிவு பண்ணிவிடுவான், நான் சங்கடமாக இருப்பேன், நான் டிப்ரெஷனில் இருப்பேன், நான் ஏதாவது சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போய்ட்டு எல்லாம் அவரே முடிவு பண்ணிடுவார். அப்புறம் நான் எதுக்கு முடிவு பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ரொம்ப பாசக்கார ஒரு கேரக்டர் வாசு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாசு. அப்போ அந்த ஒரு விஷயம், அந்த ஊர் பாசம்னுவாங்கள்ல, அதுதான் வாசு. அடுத்தது மதன் லக்கி மேன்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறான். ஸோ லக்கி மேன்லேருந்து டெக்னிக்கலி அவன் சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு யாரை நல்லா வேலை செய்யாதவங்க வேலை செய்யலை அப்படின்னா நான் என்றைக்குமே எனக்கு கோவமே வராது. ஏன்னா அவங்களால அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நல்லா வேலை செய்கிறவங்க தப்பு பண்ணால் தான் நம்ம எல்லாருக்குமே கோவம் வரும். மதனோட டீமும் எக்ஸ்ட்ராடினரியாக வேலை செய்கிறவங்க. அவங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட எனக்கு கோவம் வரும். அந்த குவாலிட்டியை அவங்க மெயின்டைன் பண்ணலன்னா தான் எனக்கு கோவம் வரும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். உடனே ப்ரெஸ்ஸு மீடியா எதிர்க்க என்னை கோவக்காரன் அப்படின்னு சொல்லி மதன் கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான் அப்படின்னு தயவு செஞ்சு தம்ப்நெயில்லாம் போட்டுறாதீங்க. நான் மதனை பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கையில் மதன் ரொம்ப முக்கியமான மனிதன். லக்கி மேன் ரிலீஸ் ஆகி ஒரு 10 படம் ரிலீஸ் ஆன நாளில் தான் லக்கி மேன் ரிலீஸ் ஆச்சு. அப்போ தேட்டர்கள் கிடைக்கல, தேர் ஆர் சோ மெனி இஷ்யூஸ் தட் ஹேப்பன். அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படம் பேசப்பட்டது. இது எல்லாமே நடக்கும்போது அந்த படத்தில் ஒர்க் பண்ண நிறைய பேர் என் கூட அதுக்கப்புறம் தொடர்புலே யாருமே பேசல. ஒரு படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நிறைய பேர் காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நான் உடஞ்சிடக்கூடாதுன்னு டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பாருங்கள் சார், இது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சார், இவன் என்ன ரிவ்யூ போட்டிருக்கான் பாருங்கள் சார். டெய்லி இருக்கிறது எதுக்கு ஒரு எடிட்டர் ஆஃப் அ ஃபிலிம் ஷுட் டூ திஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுவும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் உடஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹோல்ட் பண்ண ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் மதனோடைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து என் அசிஸ்டன்ட்ஸை விட நான் ஒரு படி நான் மேலே அவங்கள பார்ப்பேன். ஏன்னா எனக்காக உயிரை கொடுப்பாங்க லிட்ரலாக. அதுதான் அவங்கக்கிட்ட நான் ரொம்ப பிடிச்ச விஷயம். விநாயகம், அப்புறம் பிரணாத், தமிழ், இவங்க எல்லாமே மதனோட அசிஸ்டன்ஸ் கிடையாது, என்னோடய அசிஸ்டன்ஸ் மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக திட்டுவேன். அதனால் அதை பற்றி அவங்களும் கவலைப்பட மாட்டாங்க. பட் நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவேன், யார் என்னை விட்டு போனாலும் என்ன பண்ணாலும் ஐ கேன் கேரண்டி தட் மதன் டெஃபினட்டாக என் கூட இருப்பான். ஏன்னா எனக்கு அந்த நம்பிக்கை மதன் மேலே என்றைக்குமே இருக்குது. அதுதான் நான் மதன் மேலே காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய லவ்னு நினைக்கிறேன். அடுத்தது என்னுடைய ஸ்டைலிஸ்ட் நந்தினி வரலை. நந்தினியும் அவங்க கூட அகல்யான்னு ஒரு பொண்ணு இருக்கும். ஸோ இவங்க எப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு ரெக்குவயர்மெண்ட் வேணுன்னா எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு நாள் காலையில் ஒரு 7:30 மணிக்கு டாக்டர் கோட் ஒன்றுத்த விட்டுட்டாங்க. எங்கே அப்படின்னு கேட்குறேன், இன்னும் 15 நிமிஷத்தில் ஷார்ட் அப்படின்னு. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஓரமாக பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்குது, அவங்க திறக்கிறதுக்கு 8 மணி ஆகும், அதுக்கு முன்னாடி போய்ட்டு நம்ம யார்கிட்டயே கேட்டு அந்த கோட்டை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். பேசிக்காக திருடுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க. அந்த லெவலுக்கு எனக்காக ஓடினவங்க அவங்க. இந்த படத்தில் இவ்வளோ அழகாக குமரனையும் பாயலையும் ப்ரெசென்ட் பண்ணாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க 2 பேர் தான். ஸோ அவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்துடைய காஸ்டிங் மிகப்பெரிய அளவில் அமைஞ்சிச்சுக்கு என்னுடைய காஸ்டிங் டைரக்டர் வர்ஷா வாஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். இந்த படத்தில் நான் எதிரே பார்க்காத நிறைய பேரை காஸ்ட் பண்ணது வர்ஷா தான். ஸோ தேங்க்யூ வர்ஷா, யூ ஆர் ஸோ ஃபென்டாஸ்டிக் ஃபார் மீ அண்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. தேங்க்யூ. வருஷாலாம் முடிச்சு இதுக்கப்புறம் நான் வேறு யாரையாவது விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப முக்கியமான ஏரியா சவுண்டு. உதய் சார் டீம் வந்து எனக்கு எப்படின்னா என்னோடய வீடு மாதிரி ஆயிடுச்சு. எத்தனை தடவை நாங்கள் வந்து இந்த படத்தை எவ்வளோ வெர்ஷன்ஸ் நாங்கள் வந்து எடிட் பண்ணி என்னென்னலாம் பண்ணாலும் இந்த படத்துடைய சவுண்டுக்காக ஒரு வேலை நடக்கணும். அந்த சவுண்டு வேலையை ரொம்ப அதாவது ஒரு சுணக்கம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்வாங்களா, அது வந்து உதய் சார் டீம், எஸ்பெஷலி சரவணன், ரஞ்சித், எஃப்எக்ஸில் இவங்க எல்லாருமே எனக்காக என்னமோ தெரில என்னை ஒரு அவங்க ஃபேமிலி மாதிரியே என்னை ட்ரீட் பண்ணுவாங்க. அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். உரிமையாக பேசுவாங்க, சண்டை போடுவாங்க, என் கூட சாப்பிடுவாங்க, வாங்க எல்லாரும் சேர்ந்து டீ குடிக்க போகலான்னு. இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அண்டு தேங்க்யூ உதய் சார், சரவணன் அண்ட் ரஞ்சித். இதை தவிர என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்க.